வணக்கம். இன்றைய செய்திகள். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 525 வாக்குறுதியை கொடுத்த ஸ்டாலின் 10% மட்டுமே நிறைவேற்றிவிட்டு 100% நிறைவேற்றியதாக பச்சை பொய்யை தொடர்ந்து கூறுகிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்தும் கூட தீபம் ஏற்றுவதை தடுத்து சர்வேக்கல் என கூறி வருகின்றனர். அதை துணி துவைக்கும் சலவைக்கல் என்று கூட திமுக பிரச்சாரம் செய்யும். சர்வேக்கல் எந்த நாட்டில் 10 அடி உயரத்தில் பீடத்துடன் இருக்கிறது. எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் உச்சநீதிமன்றம் வரை சென்று நீதித்துறையை அச்சுறுத்துவோம் என்கிறது திமுக அரசு. நாங்கள் விரும்பிய தீர்ப்பு வந்தால் அது வழங்கிய தீர்ப்பு, விரும்பாத தீர்ப்பு வந்தால் அது வாங்கப்பட்ட தீர்ப்பு என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியே சொன்னது. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற நிலையிலேயே திமுக அரசு இருக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேசியுள்ளார். திமுகவின் கொள்கையை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை என நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக இண்டி கூட்டணி கட்சியினர் அணி திரண்டு பதவி நீக்கம் செய்யுமாறு கையெழுத்திட்டுள்ளனர். சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அவர்களை ஆட்டி படைக்கிறது. நீதித்துறையில் உள்ள பல பிரச்சனைகள் பற்றி கவலைப்படாத திமுக அரசு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அணி திரட்டுகிறது. அந்த அளவுக்கு அவர்களின் இந்து மத வெறுப்பு உள்ளது. திருப்பரங்குன்றம் தீர்ப்புக்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறை போராடுவது விசித்திரமாக உள்ளது. திமுக கொள்கையை அமல்படுத்தும் துறையாக அது மாறிவிட்டது. மத சார்பற்ற அரசு என்றால் அனைத்து மதத்தவர்களையும் சமமாக நடத்த வேண்டும். அமலாக்கத்துறை ஆதாரங்களை அனுப்பியும் அமைச்சர் நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டில் FIR பதிவு செய்து விசாரிக்க திமுக அரசுக்கு நேரம் இல்லை என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் 5.31 லட்சம் குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு திட்டமிட்டு அரசு பள்ளிகளை சீரழித்து வருவது கண்டிக்கத்தக்கது. 2 ஆண்டுகளில் இந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்றால் திமுகவின் 5 ஆண்டு ஆட்சியில் 13.28 லட்சம் குறைந்திருக்கும். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு 5 முதல் 6% குறைந்து வருவது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாதது ஆகும். இதற்கான காரணங்களை கண்டறிந்து தமிழக அரசு சரி செய்ய வேண்டும். அரசு பள்ளிகளை மேம்படுத்தியவர் காமராஜர் என்றால் அவற்றை சீர்குலைத்தது திமுக அரசு என்பது வரலாற்றில் அழிக்க முடியாத அளவுக்கு பதிவாகிவிட்டது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். உணவுப் பொருட்கள், தோட்டக்கலை விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க விவசாய பிரதிநிதிகள் அடங்கிய வேளாண் மேம்பாட்டு குழுக்கள் அமைக்கப்படும் என கடந்த 2021 தேர்தல் வாக்குறுதியாக சொன்னீர்களே, செய்தீர்களா முதல்வர் ஸ்டாலின்? ஒரு புறம் கொடுத்த வாக்குறுதியை கிடப்பில் போட்டு மறுபுறம் விவசாயிகளுக்கு இருக்கும் பிரச்சனைகளை இரட்டிப்பாக்கியதுதான் உங்களின் 4.5 ஆண்டு கால திமுக அரசின் சாதனை. விவசாயிகளுக்கு கொடுத்த இன்னல்கள் எண்ணில் அடங்காதவை. திமுக அரசை தூக்கி எறிய விவசாயிகள் தயாராகிவிட்டனர் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். புது முகங்கள், புரியாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சிலர் கட்சி நடத்துகின்றனர். அனைவரும் நம் பிள்ளைகள்தான், ஆனாலும் விவரம் தெரியாமல் உள்ளனர். அவர்களை வைத்து ஒரு கூட்டத்தை மடைமாற்றம் செய்து நம் மீது தேவையில்லாத புகார்களை வீசி வருகின்றனர். நாங்கள் காரில் போகும்போது கூட அந்த கட்சி பெயரை சொல்லி சத்தம் போடுகின்றனர். நாம் பதற்றப்படக்கூடாது. நின்று அவர்களுக்கு பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றனர். நாம் 75 ஆண்டு கால சீனியர் திராவிட இயக்கம் சிறு பிள்ளைகளுடன் சரிசமமாக நின்றால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார். பறை இசை குறித்து அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து ஆக்கப்பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் உலக அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மேட்டமலையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற பறை இசை கலைஞர் வேலு ஆசானின் பாரதி பறை பண்பாட்டு மைய திறப்பு விழா நடந்தது. இதில் கட்டடத்தை திறந்து வைத்த ஆளுநர் 2 ஆண்டுகளுக்கு முன் பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் மக்கள் பவனில் என்னிடம் பறை பண்பாட்டு மையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை ஏற்று தற்போது வீடுடன் கூடிய பாரதி பறை பண்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. பறை இசை பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. நம் கலாச்சாரம் பண்பாட்டை
பறை இசை உணர்த்துகிறது. ஆங்கிலேயர்கள் நம் கலாச்சாரம் பண்பாட்டை அழிக்க முயன்றனர். பறை இசையை காத்த மூதாதையர்கள் நம் தலைமுறைக்கு வழங்கி உள்ளனர் என்றும் நாம் அடுத்த கட்டமாக இளைஞர்களுக்கு கொண்டு சேர்த்து கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும். பறை இசை குறித்து அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து ஆக்கப்பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் உலக அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பேசியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 3 வாகனங்களுக்கு விதி மீறி உறுதி சான்று அளித்து அரசுக்கு 3.72 லட்சம் ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக வாகன ஆய்வாளர் விஜயகுமார் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2560 ரூபாய் அதிகரித்து எப்போதும் இல்லாத வகையில் சவரன் 98,960 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து 216 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கையால் இந்த ஆண்டில் பல நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. எனவே சர்வதேச முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக முதலீடு செய்தனர். இதனால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்ந்ததால் நம் நாட்டிலும் அதன் விலை புதிய உச்சங்களை எட்டி வந்தது. தமிழகத்தில் உள்ள 1.30 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். தமிழகத்தில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி G.R. சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அளித்துள்ள நோட்டீஸுக்கு முன்னாள் நீதிபதிகள் 56 பேர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது நீதிபதிகளை அச்சுறுத்தும் வெட்கக்கேடான முயற்சி என்று அவர்கள் சாடியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.